வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான பிப்ரவரி மாதத்தின் 14ஆம் தேதி புதன்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் அனைவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். The book of Proverbs chapter 14 verse 2. He that walketh in his uprightness feareth the Lord, but he that is perverse is in his ways despiseth him. நிதானமாய். பல நேரங்களில் வாழ்வில் நம்ம நிதானத்தை தொலைச்சிடுறோம். வருஷம் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது டிசம்பர் கடைசியில் முடிவெடுப்போம், இந்த புது வருஷத்தில் நான் நிதானமாக தான் நான் வாழ போகிறேன். என் பேச்சில் நிதானம், என்னுடைய வேகம் ஓட்டத்தில் நிதானம், என்னுடைய கோபத்தில் நிதானம், என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல நிதானம், எல்லாத்துலேயுமே ஒரு நிதானம் என்று சொல்லி பலரும் முடிவெடுப்பார்கள். பிறந்த நாட்கள் வரும்பொழுது கூட சிலர் முடிவெடுப்பார்கள், இந்த பிறந்த நாள் புதிய பிறந்த நாள், நான் இன்று முதல் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், முக்கியமாக நிதானமாக இருப்பேன். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அப்படி ஓடும். ஆனால் பாருங்கள், வாழ்வின் வேகமும் சூழலும் அந்த மனிதனை அவர் எடுத்த எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியாதபடிக்கு செய்துவிடும். கடைசியில் அந்த தீர்மானங்களை 10 நாளைக்கு கூட தொடர்ந்து கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைமை. அதற்கும் காரணம் நிதானமின்மை. நிதானமின்மை. எடுக்கின்ற தீர்மானத்தில் கூட நிதானம் இல்லை. தாங்களாகவே சுயமாகவே அனைத்தையும் செய்துவிட முடியும் என்ற ஒரு அபார நம்பிக்கை. ஒரு மனிதன் தானாகவே அனைத்தையும் செய்துவிட முடியும் என்று நம்பும் பொழுது அங்கே தேவன் இல்லை, தேவனுடைய ஆவியானவரும் இல்லை. அன்பானவர்களே, தேவனும் தேவனுடைய ஆவியானவரும் எங்கு இல்லையோ அங்கே விடுதலையும் இல்லை. நிதானமாய் வாழப்போகிறேன் என்று தீர்மானிக்கும் பொழுது அங்கே அதிலே தேவன் இருக்க வேண்டும், கர்த்தர் இருக்க வேண்டும், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஒரு மனிதன் நிதானமாய் நடக்க பழக வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, யார் கர்த்தருக்கு பயப்படுகிறான்? நிதானமாய் நடக்கிறவன். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிதானமாய் நடக்கிறான். வசனத்தின்படியே சொல்லுவோம், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். ஒரு மனிதன் தன்னை கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக காட்டிக்கொள்ள விரும்பினால், ஒரு குடும்பம், ஒரு தனிநபர், ஒரு சபை கர்த்தருக்கு பயப்படுகிற சபையாக, குடும்பமாக, தனிநபராக காட்டிக்கொள்ள விரும்பினால் முதலில் தேவை நிதானம். செயலில் நிதானம், பேச்சில் நிதானம், முடிவெடுத்தலில் நிதானம், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளில் நிதானம், செலவு செய்வதில் நிதானம், வார்த்தைகளை பேசுவதில், அளந்து பேசுவதில் நிதானம், கோபத்தில் நிதானம், வாழ்வின் அனைத்து சூழ்நிலைகளிலும் நிதானம். நிதானம். அன்பானவர்களே,
இது மிகவும் முக்கியமான ஒன்று வாழ்வில் ஒரு மனிதனுடைய நிதானம். அற்புதமான ஒரு வேத பகுதி, நிதானமாய் நடக்கிறவன். இந்த நாளிலே அப்படி நிதானமாய் வாழ ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. God bless you.